கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 8ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் பிரவேசித்திருக்கிற இந்த 8ஆம் நாள், இந்த நாளில் கூட அருமையான ஒரு வசனம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தர் வருஷத்தை அவர் தம் நன்மையினால் முடிசூட்டுகிறாராம். பாருங்களேன், கர்த்தருடைய நன்மையினால் வருஷத்தை முடிசூட்டுகிறார். அவரது பாதைகள், அதாவது உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு முன் செல்ல வேண்டும், நம்முடைய மேய்ப்பராய் இருக்க வேண்டும். ஆடுகளை நடத்துகின்ற மேய்ப்பன் எங்கே போகணும், எங்கே மேய்ச்சல் இருக்குது, எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்து ஆடுகளை நடத்தி கொண்டு போவான். அதே போல் நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் என்று தன்னை சொல்லுகிறார் அல்லவா? அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்க வேண்டும். சங்கீதம் 23 எழுதியிருக்கிறபடி அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். அவர் பின்பதாக அவர் கரங்களை பற்றி கொண்டு நம்மளுடைய இஷ்டப்படி அங்கு இங்கும் நடுவில் ட்ராக் மாதிரி போய் ஏதோ ஒரு முள்ளுக்குள்ள முட்புதற்குள்ள கொண்டு போய் நாம் மாட்டிக்கொள்ளாத படிக்கு அவருடைய பாதையிலே போவோமானால் எப்படி இருக்குமா? அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அவரது பாதையெல்லாம், உமது பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகின்றதாம். கர்த்தருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் கையை பிடித்து கொண்டு அவர் பாதையில் நம்ம நடக்கணும். நெய்யாய் பொழிகின்றது. பாருங்களேன், உச்சிதமான ஒன்று நெய். நான் சிறு வயதில் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இந்த வருஷ பிறப்பன்று போதகர் இந்த வசனத்தை சொல்லி அவர் சொல்லுவா, உங்கள் அம்மா எண்ணெய் ஊற்றி தோசை சுட்டு கொடுத்தா பிடிக்குமா, நெய் ஊற்றி தோசை சுட்டு கொடுத்தா பிடிக்குமா என்று கேட்பார். பிரியமானவர்களே, நெய்யுக்கும் எண்ணெய்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். உச்சிதமான ஒன்று, கொழுமையானவைகள். அவருடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகின்றதாம். ஆசேருக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம உபாகமம் பார்க்கும் பொழுது, ஆசேர் தன் கால்களை எண்ணெயிலே தோய்ப்பான் என்று பார்க்கின்றோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நல்ல ஆசீர்வாதம் தான். ஆனால் அது கூட எப்படி சொல்லப்படுகிறது? எண்ணெயில் தோய்க்க தான் முடியும்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்கு சொல்லப்படுகிறது, அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு போவோமானால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பாதை, உமது பாதை நெய்யாய் பொழிகின்றது. நெய் திகட்ட திகட்ட ஆசீர்வாதம், திகட்ட திகட்ட நன்மைகள். கர்த்தர் நமது மேய்ப்பராக இருந்து நமக்கு முன்னே செல்வார். ஆனால் இந்த ஆண்டும் கூட உங்களுக்கு போதும் போதும் என்று திக்குமுக்காடி போகிற அளவுக்கு நன்மையினால் முடிசூட்டி நடத்த போகின்றார். அவருடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய போகின்றது. ஆனால் நாம நம்முடைய பாதைகளை நடப்போமானால் நமக்கு எண்ணெய் கிடைக்காது, நெய்க்கு வழியே இருக்காது. அப்போ இந்த நாளில் விசேஷமாக கர்த்தருடைய குரல் கேட்டு அவருடைய வழி நடக்கின்ற அவருடைய செல்ல ஆட்டுக்குட்டிகளாக மாறிக்கொள்ளுவோம். அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி அவருடைய நெய்யாய் பொழிகின்ற பாதைகளை நம்மை நடத்துவது உறுதி. இந்த 2025ஆம் ஆண்டு அப்படியே நம்மை நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இதோ இந்த ஜனவரி 8ஆம் தேதியிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய பாதையெல்லாம் ஆண்டவர் நெய்யாய் பொழிவதாக இந்த புதிய ஆண்டு. ஆண்டவரே, இந்த வருடம் நன்மையினால் முடிசூட்டுவீராக. நாங்கள் உமது கரங்களை பற்றி கொண்டு உமக்கு பின்பதாகவே நாங்கள் வருகிறோம் ஐயா. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து நல்ல மேய்ப்பனாகிய நீர் எங்களை நல்ல மேய்ச்சலுள்ள இடங்களில் நடத்தி நல்ல அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விட்டு எங்களை நன்மையினால் முடிசூட்டி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.